Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டம். அதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தாங்க. அதாவது பேய் பங்களா அப்படிங்கிறது மாதிரியான தலைப்போட தாங்க இந்த சம்பவத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது வைத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. வைத்தீஸ்வரனுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல போனா 2010 தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. ஆனா இதுக்கு முன்னாலே இந்த சம்பவம் பெருசா பேசப்பட்ட ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாங்க. எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட 1960க்கு பிறகு அந்த பங்களாவுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு காலகட்ட சூழ்நிலை ஏத்தாப்புல இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாரு. வாங்க அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். என்ன அப்படின்னா ஒரு பாழடைந்த ஒரு பங்களா அவங்க ஊருக்குள்ளாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்படுறாரு. நம்மளுடைய வைத்தீஸ்வரன் இந்த மாதிரி பழைய பில்டிங் எல்லாத்தையும் வாங்கி அதை ரீக்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி அதை வித்துருவாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏதாவது பேய் பிசாஸ் இந்த மாதிரியான பில்லி சூன்யம் மற்றும் அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த வீடு பிரச்சனையில இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே கிளியர் பண்ணி கணபதி ஹோமம் முதல் எல்லாமே முடிச்சு கையில கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுடைய வரலாற்றை அப்படியே சொல்லிடுவாரு. இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு, இந்த வீட்டுல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அது இந்த வீடுனாலயா, இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிதாங்க கரெக்ட் பண்ணி, அதாவது அதை கிளியர் பண்ணி அந்த வீடை ஒப்படைக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. நிறைய காசும் சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல தாங்க இவருக்கு ஒரு வீடு விலைக்கு வருது அப்படின்னு சொல்லி அவருடைய காதுக்கு தட்டுப்படுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா அது விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட கவர்மெண்ட் அந்த இடத்தை எடுத்து ஏலம் போட்டிருக்கிறாங்க. அதுதாங்க ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவை போய் பாக்குறாரு, இவருக்கும் பிடிச்சிருது. இவரும் ஏலத்துல அந்த பங்களாவை எடுத்துறாரு. அந்த பங்களாவுக்கு கூடவே நிறைய சொத்துக்கள் இருக்குதுங்க. அதாவது பங்களாவுடைய முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அது அவ்வளவுமே காடாக தான் இருந்துட்டு இருக்குது. பங்களாவுடைய சைடு, அதாவது வலது பக்கம் ஒரு 300 மீட்டர் தூரம், இடது பக்கம் ஒரு 300 மீட்டர் தூரம், பின்பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் நிலம், அதுக்கு பின்னால வயல்வெளிகள், இப்படின்னு சொல்லி அந்த பங்களா ஒரு தனித்துவமாட்டு தாங்க இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்துல சொல்லி இருக்கிறாரு. அந்த இடத்தை இவரும் விலைக்கு வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு இவர் அந்த ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய நிறைய நபர்களை வேலைக்கு கூப்பிடுறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணணும். அந்த வீடு பாழடைந்து போய் இருக்குது. இதுல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு அரசியல்வாதி அந்த இடத்தை வளைச்சு போட்டிருக்கிறாரு. அப்படி வளைச்சு போட்டு அந்த இடத்தை அவர் வேலை பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா அவர் திடீர்னு ஒரு அகால மரணம் அடைஞ்சிருந்தாரு. அதனால அந்த இடம் மறுபடியும் கைவிடப்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி உள்ளூர்ல இருந்து யாரை கூப்பிட்டாலும் வேலைக்கு வரமாட்டாங்களே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆல்ரெடி ஹிந்திக்கார பசங்க நிறைய பேர் இறங்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு 10 பேரை கூட்டிட்டு இந்த வேலையை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி மூலமாட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு அந்த பங்களாவை கிளீன் பண்ணவும் செய்யறாருங்க. நீட்டா அந்த பசங்க வேலையும் செய்யறாங்க. ஆனா அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளாடி நாங்க தங்க மாட்டோம். எந்த வீட்டுக்குள்ளாடினா அந்த பங்களாக்குள்ளாடி நாங்க தங்க மாட்டோம், பக்கத்துல எங்களுக்கு ஒரு சின்ன செட் ஒண்ணு அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த செட் எல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இந்த பசங்க அந்த 12 பேரும் அங்க தங்கவும் செய்யறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அழகா போயிட்டு தாங்க இருக்குது. அந்த வீடு கடகடான அந்த கிளீனிங் வேலை அது இது நடந்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆட்கள் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்துடுறாரு நம்மளுடைய வைத்தீஸ்வரன். அவரு என்ன பண்றாரு அப்படின்னா சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆட்களை விட்டு வேலைகளை பார்க்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மண் ரோடா இருந்த ரோட வந்து காங்கிரீட் ரோடாட்டு மாத்துறாரு. அந்த ஊருக்கும் இந்த பங்களா இருக்கக்கூடிய இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரம் இருக்குதுங்க. அது அவ்வளவுமே மண் ரோடா தான் இருக்குது. அதனால அந்த இடத்துல ஒரு காங்கிரீட் போடக்கூடிய வேலைகளும் பார்த்து வச்சிருக்காரு. அதாவது வழியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இந்த பசங்களுக்கு செட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க வந்து இந்த 10-12 பேருக்கு மேல தங்க முடியாது. அதனால அவங்களுக்கு மட்டும்தாங்க அங்க இருப்பாங்க. மற்ற நபர்கள்லாம் அவங்கவுங்க ஏரியாவுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணியும் கொடுத்துறாரு. அந்த வீடை வேகமா வேலை எல்லாத்தையும் ஒரே மாசத்துல முடிக்கவும் செய்யறாரு. முடிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை நைட்டு வருதுங்க. அந்த அமாவாசை நைட் அன்னைக்கு இனி ஒரு 2 நாளத்த வேலை தான் இருக்குது. இந்த பசங்களுக்கு அந்த ஹிந்திக்கார பசங்க ஒரு 2 நாள் வேலை செய்தாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தாங்க அந்த பசங்க அங்க இருந்துட்டு இருக்காங்க. சின்ன வேலைகள் தான். ஆல்ரெடி என்ன அப்படின்னா சரக்கடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய இந்த ஹிந்திக்கார பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி சரக்கை வாங்கிட்டு வந்து அவங்க இருக்கக்கூடிய செட்ல இந்த கோழிகள் இருக்கு இல்லையா, அதாவது கோழியை வந்து நம்ம கடையிலே வெட்டி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வருவோம் இல்லையா, இவங்க அப்படி கிடையாதுங்க. 2-3 கோழிகளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறானுங்க. வாங்கிட்டு வந்த இந்த நபர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டு பக்கத்திலே ஒரு அழகான ஒரு மாமரம் ஒண்ணு இருக்குங்க. அந்த மாமரத்துல வந்து எப்ப பார்த்தாலும் மாங்கனிகள் தொங்கிக்கிட்டே இருக்கும். இவங்க பறிச்சு சாப்பிடுவாங்கன்னா தேன் மாதிரி ருசிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான அந்த மாமரத்துக்கிட்ட கொண்டு போய் இந்த கோழிகளை வெட்டுறாங்க. இந்த 3 கோழிகளையும் வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் அதுல விட்டுறாங்க. விட்டுக்கிட்டு இந்த கோழியை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க சமைக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க. சரக்கு அடிக்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு இவங்க சரக்கு அந்த கோழி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உள்ள படுத்திருக்கிறாங்க. ஒரு 4 பேர் இந்த சீட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. மொபைல் எல்லாம் கையில இருக்குது. எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. அதே மாதிரி 3 நபர்கள் அந்த பங்களாவுடைய அந்த ஃப்ரெண்டு வாசல், அதாவது சிட் அவுட்னு சொல்லுவோம், அந்த பக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சத்தம் வருதுங்க. அதாவது யாரோ பயங்கரமா உரிமிக்கிட்டே அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அங்க எழும்புதுங்க. இந்த சத்தம் எழும்புவதை கேட்ட இந்த 4 நபர்கள் மட்டும்தான், இந்த சீட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 நபர்களும் கொஞ்சம் திறமான நபர்கள்னு சொல்லலாங்க. இந்த 4 நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா சரிடா இங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, எவனாவது கொரட்டை விடுறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஹிந்தியில தானே ஃபுல்லா பேசிக்குவாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டே அங்க வர்றாங்க. என்ன அப்படின்னா அந்த வீட்டுடைய அந்த பங்களாவுடைய வலது பக்கத்துல தாங்க இந்த மாமரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட நிறைய இந்த ஜடாமுடி மாதிரியான ஒரு முடியை போட்டுக்கிட்டு ஒரு கருகருன்னு ஒரு உருவம் அப்படியே உட்கார்ந்து இருக்குங்க. அதை இவங்க பாக்குறாங்க. இவன் வேண்டா உள்ள வந்துட்டான், மாங்காய் பறிக்க வந்திருக்கான் போல இருக்குத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரும் கிட்ட போறாங்க. இவங்க அந்த வீட்டுல வந்து லைட் எல்லாமே வந்துருச்சு. அதாவது கரண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதனால லைட் ஆனா இருக்கும்போது கரெக்டாகவே தெரியுதுங்க அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அது யாரு அப்படிங்கிறது தெரியல. கிட்ட நெருங்கிடுறாங்க. இந்த 4 ஹிந்திக்கார பசங்களும் கிட்ட போய் பார்க்கும்போது அது சரட்டுன்னு அவருடைய தலை அப்படி திருப்பி இருக்குங்க. அப்படி திருப்பும் போதுதாங்க இவங்க அள்ள விட்டுட்டு ஓடிடுறாங்க. என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நபருடைய முகம் அழுகி போய் இருக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி நேரம் எங்க வந்துடுறாங்க அப்படின்னா அந்த ரூம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 100 மீட்டர் வந்து டிஃபரெண்ட் இருக்குங்க. அதனால ஓடி அங்க வந்துடுறாங்க. அதன் பிறகுதான் யோசிக்கிறாங்க. சிட் அவுட்ல 3 நபர்கள் படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்க ஃபுல் போதையில படுத்திருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த நபர்கள் அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ஒயிட்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பெயிண்ட் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல இந்த கருப்பு கலர்ல கறி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கறி சட்டியில வந்து தண்ணியை கலக்கி, அதுவும் கறி தண்ணியை கலக்கி அப்படியே யாரோ ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஊத்தக்கூடிய அந்த தண்ணியுடைய சத்தம் இவங்களுக்கு கேக்குது. யாரோ தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த பசங்க அங்கிருந்து எப்படியா ஓடி வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் மனசார வேண்டிட்டு இருக்கிறாங்க உள்ள இருக்கக்கூடிய பசங்க. அதே டைம்ல இவங்க அது ஒரு கிராலி ஜன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன ஓட்டையா இருக்கும், சிமெண்ட்ல செய்யப்பட்ட ஜன்னல். அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு சரியா தெரியாது, ஏன்னா இவங்க ரொம்ப பேக்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த பசங்கள்ல ஒருத்தன் படுத்திருக்கிறது நன்றாகவே தெரியுதுங்க. அந்த நபர் முழிச்சு பாக்குறாருங்க.
முழிச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் தட்டி எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டுக்கிட்டு பார்க்கும்போது இந்த கரிச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மீன் சட்டி கரிச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டியில அப்படி தண்ணி வந்து அப்படியே மேல மேல விழுதுங்க. ஆனா அந்த சட்டியை யாரு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு தெரியல. அந்த சட்டியில இருந்து தண்ணி புசுக்கு புசுக்குன்னு அடிக்குதுங்க. இத பார்த்துக்கிட்டு அந்த 3 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க வேக வேகமா. எங்க அப்படின்னா இந்த ரூமை பார்த்து நேரம் ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. அப்படி கதவை தட்டும் போது இந்த நபர்கள் உள்ள இருந்து பார்த்துட்டாங்க. இந்த 3 பேரும் தான் ஓடி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கதவை திறந்து இவங்க 3 பேரையும் உள்ள விடுறாங்க. உள்ள விட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பயத்தின் உச்சத்துல இந்த 7 பேரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 5 நபர்கள் வந்து கீழே படுத்து நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் எழுப்புறாங்க, எந்திங்கடா எந்திங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதுல கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னத்தடா நைட்டு நேரத்துல நாய் பேயின்னு சொல்லிக்கிட்டு எழுப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே எந்திக்கிறாருங்க. எந்திச்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்ட கம்ப கையில எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நான் போய் பாக்குறேன்டா எவன் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த நபர் ரொம்ப தைரியத்தோட அந்த பங்களாவுடைய மின்வாசல் பக்கம் போறாருங்க. அப்படி மின்வாசல் பக்கம் போன அந்த நபர் கிட்டத்தட்ட 20 நிமிடம் ஆன பிறகும் காணல. இவங்க அரண்டு போயிடுறாங்க. என்னடா போனவனை காணலையே, 20 நிமிஷம் ஆகுது, அவன் கையில மொபைல் எடுத்துட்டு போனான்னு பார்க்கும்போது அவருடைய மொபைல் அவர் படுத்திருந்த இடத்துல இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட 11 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாமரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாமரத்து மூட்டுல இந்த நபர், அதாவது அந்த கட்டக்கம்போட போனார் இல்லையா, அவர் வந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு. அவருக்கு ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சுதான் இவங்க கிட்ட போய் பார்க்கும்போது அவரு உயிரற்ற உடலாட்டு அந்த இடத்துல கிடக்கிறத பார்த்துக்கிட்டு பயத்துல நிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த மாமரத்துக்கு பின்னால இருந்து ஒரு உருவம் அப்படியே எட்டி பாக்குதுங்க. அதாவது அழுகி போன நிலைமையில அந்த முகம் இருக்குது. அத பார்த்த உடனே அரண்டு பேரும் இந்த 11 பேரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, காங்கிரீட் போட்டாங்க இல்லையா ரோட்ல, ஓடிட்டாங்க. செருப்பு கூட போடலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓடி இருக்கிறாங்க. இந்த 11 பேரும் எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஊர் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல கதவெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த நபர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அதே ஒரு பேய் பங்களா, அங்க யாருமே போக மாட்டாங்க, அதையெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டி இருக்கிறாங்க. உடனே வைத்தீஸ்வரனுக்கும் கால் பண்ணிருக்கிறாங்க. அதுல வந்த ஒரு நபர்கிட்ட தான் மொபைல் இருந்திருக்குது. மீதி எல்லாருமே மொபைலை வந்து அந்த செட்ல போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைத்தீஸ்வரனுக்கு இவங்க கால் பண்ணும்போது அந்த கால் வந்து அட்டன் ஆகவே இல்லை. மறுநாள் காலையில வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நாங்க அந்த பேய் பங்களாக்கு வரமாட்டோம், நீங்க என்ன செய்தாலும் சரி அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அந்த நபர்களும் சொல்லி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க அதை அப்படியே விட்டுறாங்க. விட்ட பிறகு மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்ச உடனே நம்மளுடைய வைத்தீஸ்வரனுக்கு இந்த மாதிரி கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது இப்ப கால் எடுக்கிறாரு நம்மளுடைய வைத்தீஸ்வரன். எடுத்த உடனே இந்த விஷயத்த அப்படி சொல்றாரு. சொன்ன பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக வேகமா வைத்தீஸ்வரன் வரும்போதே போலீஸோட வந்துடுறாரு. என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பங்களாக்குள்ள வர்றாங்க. வந்து பார்க்கும்போது மாமரத்து மூட்டுல அந்த பையன், அதாவது அந்த திடமான அந்த பையன் வந்து கட்டகம்போட போனவர் அந்த இடத்துல விழுந்து இறந்து கிடக்கிறாரு. அது வாய் வழியா ரத்தம் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் அங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடியை எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு மரத்துல ஏறி மாங்காய் பறிக்க ஏறி இருக்கிறான், இந்த மாதிரி விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேஸ முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த 11 நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஹிந்திக்காரங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல தங்க மாட்டோம், எங்களுக்கு வேலையும் வேண்டாம், உங்க சம்பளமும் வேண்டாம், நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர்கள் அவங்களோட ஏஜெண்டை நோக்கி அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய வைத்தீஸ்வரன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியை பார்த்து பேசி அந்த பங்களாவை எப்படியாவது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அரசியல்வாதி இதுவரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை. ஆனா இனி ஒரு 2 நாளையில அவர் வர்றாரு. அதுக்கு முன்னால வேலையை முடிச்சு கிளீன் பண்ணி நம்ம கிளியரா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வைத்தீஸ்வரனுக்கு இப்ப ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த பசங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சரின்னு சொல்லி இந்த பசங்க போனவங்க அப்படி போனாங்களா கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அவங்களுடைய குரூப்ல அப்படியே போட்டு விட்டுறாங்க. இதனால அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எந்த நபர்களும் அந்த பில்டிங்க்கு வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, சரி வேற யாரையாவது பிடிச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏஜென்ட பிடிக்கிறாரு. அந்த ஏஜென்ட் புதுசா ஒரு 40 பசங்க இறங்குறாங்க நம்மளுடைய ஏரியால. அதனால அதுல இருந்து நான் உங்களுக்கு 4 பேரை தர்றேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சின்ன சின்ன வேலை தானே இருக்குது, 4 பேரை உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி 4 பேரை அனுப்பி வைக்கிறாரு அந்த நபர். அந்த 4 நபர்களை கூட்டிட்டு போய் இந்த மாதிரியான வேலைகள் அனைத்தையும் முடிக்கிறாரு. ஆனா முடிக்கும் போது என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வைத்தீஸ்வரருக்கு நிறைய நண்பர்கள் வட்டாரம் இருக்குதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். மாந்திரிக கலையில ஊறி போன ஒரு பெரிய டீமே அவர் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு.
இந்த மாதிரி வீடுகள் அவர் எடுக்கும்போது அந்த ஆட்களை வச்சுதான் இதெல்லாம் கிளியர் பண்ணுவாரு. அதாவது வேலையை முடிச்சுட்டு லாஸ்ட் ஆட் அந்த வேலையை பண்ணுவாரு. அதுக்காக அந்த டீம்ல இருக்கக்கூடிய அந்த மேன் நபரை போய் பாக்குறாரு, இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாருமே பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க, பெரிய பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன், நீங்க வந்தாதான் முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு சரின்னு சொல்லிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கூட அவங்க 12 பேர் அந்த மாந்திரிகர் குரூப் அப்படின்னு சொல்லப்படுது, அவங்க ஒரு 12 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வைத்தீஸ்வரன் அந்த இடத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி இந்த பசங்க அங்க வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க வந்த நாள் 2-3 நாள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பசங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே அங்கதான் இருந்திருக்கிறாங்க, ஏன்னா அந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சிருது. 29 நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அடுத்த அமாவாசை வருதுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டு அங்க வந்து ஒரு பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஏற்பாடு பண்றாங்க. ஏன்னா அங்க என்ன இருக்குது, எதனால இந்த இடத்த கைவிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைத்தீஸ்வரன் தான் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. வீட்டுக்கு உள்ளாடி கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட ஒரு குரூப் வந்து பெரிய யாகம் வளர்க்குறாங்க. அதாவது வராகி அப்படிங்கிற அம்மனுடைய யாகத்தை வளர்க்குறாங்க. அதே மாதிரி வீட்டுடைய வெளிப்பக்கத்துல சிவயாகம் நடத்தப்படுது. அங்கேயும் 6 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய வைத்தீஸ்வரன் இந்த வெளியில இருக்கக்கூடிய குரூப்புக்கு கூட தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி அங்க பயங்கரமான ஒரு பூஜை போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அந்த இடமே ஒரு அமானுஷ்யமாட்டு மாறுறத இவங்க எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பேய்களுடைய இந்த ஊளை சத்தம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த நாய் ஊளையிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஊளை சத்தம் அந்த வீட்டை சுத்தி, அந்த பங்களாவை சுத்தி அப்படி ஊன்னு பயங்கரமான சத்தங்கள் எழும்புதுங்க. இத வைத்தீஸ்வரன் வந்து அப்படி பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய வீடுகள் அவரு எடுத்து வேலை செய்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதாவது அதை நீட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஆனா இது அவருக்கு ரொம்பவே அமானுஷ்யமும் ஒரு கொஞ்சம் புதுமையும் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனா கூட இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பயங்கரமா அந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அந்த சத்தங்கள் எழும்ப ஆரம்பிச்ச உடனே அந்த மாந்திரிகத்தை அப்படி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டின உடனே அதுல தலைமூத்த நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குருசாமி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாந்திரிகத்துல முழு கலையும் கற்றவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அப்படியே வந்து நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, மாந்திரிக பூஜைகளை அப்படியே நிப்பாட்டுங்க, இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து அதை வந்து அப்படியே இது பண்ணிக்கிடுங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இந்த வீடு நமக்கு வேண்டாங்கிற மாதிரி அவர் பேசுறாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க திருப்பி கேட்கறாங்க. யாரு, நம்மளுடைய வைத்தீஸ்வரன். அந்த நேரத்துலதான் அவரு அந்த சம்பவம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சின்னமணி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய பேரை வந்து அவரு சொல்றாருங்க. இந்த சின்னமணி தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு உங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த சின்னமணி யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அவர் விளக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சிந்தாமணிங்கிற கேரக்டரை வந்து உள்ள கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு 1960 காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவங்க. சிந்தாமணிங்கிற ஒரு பெண், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அப்பா, தாத்தா, அதன் பிறகு பாட்டி, அம்மான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பங்க. இந்த குடும்ப வாரிசுல வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாரிசு தான் இருப்பாங்க. ஆனா இந்த குடும்பம் ஒரு மந்திரவாதி குடும்பம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி ஒரு பயங்கரமான குடும்பங்க. இந்த குடும்பத்துல இந்த தாத்தா அப்படின்னு சொன்னாங்க, சின்னமணியுடைய தாத்தா மற்றும் அப்பா வந்து மாந்திரிகரா இருக்கிறாங்க. இந்த சின்னமணியுடைய தாத்தா இந்த இடத்துல, அதாவது இந்த பங்களாவுடைய பெயர் வந்து செட்டியார் பங்களா அப்படிங்கறதுதான் பேருங்க. இந்த இடத்துல ஒரு செட்டியார் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய குடும்பத்தோட கிட்டத்தட்ட ஒரு 5 பேர், அதாவது செட்டியாருடைய அம்மா, அதன் பிறகு மனைவி, 2 பிள்ளைகள்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா. அந்த டைம்ல இந்த தாத்தா அந்த வீட்டுக்கு வாட்ச்மேன், அந்த பங்களாவுக்கு வாட்ச்மேனாட்டு போய் சேர்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 வேலைக்காரங்களையும் அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாத காலத்துல இந்த குடும்பம், இந்த செட்டியாருடைய குடும்பம் வீட்டுக்குள்ளாடி தற்கொலை பண்ணி செத்தாங்களா, இல்ல அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் சரியா சொல்லப்படல. ஆனா இந்த செட்டியாருடைய குடும்பம் இறந்துருதுங்க. இறந்த பிறகு அந்த வீடை வந்து இவருதான் வாட்ச்மேனாட்டு இருந்து பார்த்தார் இல்லையா, இந்த சின்னமணி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய தாத்தா பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடை தனக்காக வச்சுக்கிட்டாரு. தன்னுடைய குடும்பத்தையும் அந்த வீட்டுக்குள்ளாடி கொண்டு போய் சேர்க்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அவருடைய குடும்பம் இந்த வீட்டுல தான் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஆக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த செட்டியாருக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஆனா யாருமே செட்டியார் இறந்தப்ப வரல. செட்டியாருடைய மனைவி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்த பெண் அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி கல்யாணம் பண்ணனால இவரை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் ரொம்ப வசதி உள்ளவர். அதனால நீங்க போனா பாங்கடா, எனக்கு பார்க்கறது என் குடும்பத்தைன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த மாதிரி இந்த 5 பேரும் இறந்து போயிட்டாங்க இல்லையா? இந்த விஷயத்துக்கு பிறகு இந்த தாத்தா தன்னுடைய குடும்பம் ஓலை குடிசையில கிடந்ததை அப்படியே எடுத்துட்டு வந்து பங்களால வாழ வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தாத்தா அந்த வீட்டுக்குள்ளாடி அமானுஷ்யமான இந்த 5 நபர்கள், அதாவது இந்த செட்டியாருடைய அந்த ஆன்மாக்கள் நடமாடுறத கவனிக்கிறாரு. கவனிச்சுக்கிட்டு இவர் மாந்திரிகர் அப்படிங்கிறதுனால அந்த 5 ஆன்மாக்களையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. அதாவது இந்த செம்பு கலையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கலையத்துல கட்டப்பட்டு அந்த கலையங்களை எடுத்துட்டு போய் வீட்டுடைய பக்கத்துல பங்களாவுடைய பக்கத்திலே வந்து ஒரு பெரிய குழியை எடுத்து அதுல வந்து அந்த கலசங்களை வந்து உள்ள வச்சு அதை மூடி அதுக்கு மேல ஒரு கண்டை, அதாவது மாமரம் இருக்கு இல்லையா, அதனுடைய கண்டை வந்து நட்டு விட்டுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க அந்த இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அதாவது இந்த சின்னமணி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 20 வயசு ஆகுது அந்த டைம்ல அந்த பெண்ணுக்கு. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த தாத்தா இறந்துடுறாரு. தாத்தாவுடைய அந்த அதிகாரம் எல்லாமே தன்னுடைய அப்பாவுக்கு கிடைக்குது. அதாவது சின்னமணியுடைய அப்பாவுக்கு கிடைக்குது. சின்னமணியுடைய அப்பாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த உப்புக்கு சப்பானி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, படிச்சதும் சரியா இருக்காது, அந்த மாதிரி அதாவது சரியா படிக்காத ஒரு நபர்னு கூட சொல்லலாங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பெரியவர், அதாவது இறந்து போன பெரியவருக்கு பிறகு இவர் அங்க வரும்போது அவர் இந்த வீட்டெல்லாம் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன பெரியவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாமரம் வந்து அந்த டைம்ல ஒரு சின்ன மரமாட்டு வளர்ந்து நின்று இருக்குங்க. அந்த மரத்து பக்கத்துலதான் என்ன அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அதன் பிறகு தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்க அப்பாவும் இறந்து போறாங்க. இந்த சின்னமணிங்கிற அந்த பெண்ணுடைய அப்பாவும் இறந்துடுறாங்க. ஒரு 2 வருடத்துல இறந்து போயிடுறாங்க. சின்னமணியுடைய அம்மா, அவங்களுடைய மாமியார், அதாவது சின்னமணியுடைய பாட்டி, இவங்க இவ்வளவு இருந்தாங்க. இப்போ அந்த பங்களாக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி பங்களாக்குள்ள இருக்கக்கூடிய இவங்க 3 பேரும், அதாவது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 20 வயசு ஆகுது இல்லையா இவங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா சின்னமணியுடைய அம்மா மற்றும் அவங்க பாட்டி இவங்க இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. சின்னமணிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா சின்னமணிகிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் இந்த குடும்பத்துடைய கடைசி வாரிசு. இந்த மாந்திரிக கலையை வந்து இவங்க தான் எடுத்து நடத்தணும். ஆனா இவங்களுக்கு இந்த மாந்திரிகத்துல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இருக்கக்கூடிய இந்த சின்னமணியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது 3 மாதத்துல யார் இந்த மாந்திரிக கலையை கத்துக்கிடுறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நபரை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த நபர் கிட்டத்தட்ட 3 மாதத்துல இறந்தும் போயிடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு நபரை கூட்டிட்டு வர்றாங்க. அவரும் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு இவங்க பாக்குறாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா இது நடக்காத போல இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க நம்மளுடைய சின்னமணியுடைய குடும்பம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, வலுக்கட்டாயமாட்டு ஒரு கல்யாணம் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பம் இவங்களை தேடி வருதுங்க. அதுல இருக்கக்கூடியது 2 பசங்க, அம்மா அப்பா அப்படியே வந்துடுறாங்க. இந்த பங்களால தான் நாங்க இருப்போம், நாங்க வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னுடைய மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க மகளை அவன் பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சின்னமணி அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து அந்த நபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் வந்து இந்த திருநங்கை மாதிரி நடக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறாங்க. அத சின்னமணி பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு என்னடா இவன் ஒரு மாதிரி இந்த பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை ஒரு 10 நாள்ல சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா ஒரு பூச்சி சுபாவம் மாதிரி அவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால ஒரு 10 நாள்ல சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த சின்னமணி அப்படிங்கிற இந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் போன பிறகும் இந்த நபர் இவங்க கிட்டே வர்றதில்ல. ஆனா நள்ளிரவு நேரத்துல 12 மணிக்கு மேல அந்த நபர் வந்து எங்க போறான் அப்படிங்கிறது தெரியலைங்க. இத சின்னமணி கவனிச்சிடுறாங்க. அப்படி கவனிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இவன் எங்க போறான், நம்மளை தவிர வேற ஏதாவது பொண்ணு கூட இருக்கிறானா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு எந்திரிச்சு போன உடனே இவங்களும் பின்னாலே எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மரம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மரம் வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய மரமா வளர்ந்து நிக்குதுங்க. அந்த மரத்து பக்கத்துல போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, இந்த நபர் கரெக்டா அந்த மரத்துல, அதாவது மரத்துடைய அந்த கீழ் பக்கத்துல அரை நிர்வாணத்தோட அப்படியே சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏதோ ஒரு மாந்திரீக வார்த்தைகளை வந்து உச்சரிச்சுட்டு இருக்கிறாரு. இதை எல்லாமே சின்னமணி பாக்குறாங்க. பார்த்துட்டு அரண்டுறாங்க. என்னடா இது, இவன் மந்திரவாதி தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட வீட்டுக்குள்ள வந்து படுத்துடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நபர் இவங்க கிட்டே போகாததுனால இவருடைய தம்பி, அந்த திருநங்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபருடைய தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பெண்ணுகிட்ட, அதாவது தன்னுடைய அண்ணி கிட்ட
தகாத வார்த்தைகள் பேசுறது, தப்பான விஷயத்துக்கு அழைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. யாருக்கு? சின்னமணிக்கு. சின்னமணி இதை முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நாங்க யாரு தெரியுமா, எதுக்காக இங்க வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கொழுந்தனார் பேசுறாருங்க. இதை கேட்டோன்னே சின்னமணி எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க யாருன்னு அப்பந்தாங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 2 நாள்ல உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2வது நாள் அவன் சொன்னான் இல்லையா, அந்த 2வது நாள் அவங்க அம்மா, அதாவது சின்னமணியுடைய அம்மா மற்றும் பாட்டி இறந்துடுறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது, ஆனா அந்த மாமரத்து மூட்டு சைட்ல தான் இறந்து கிடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இறுதி மரியாதை எல்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா இந்த பையன் இப்படி சொன்னானே, அதுக்கு பிறகுதானே இது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்த சின்னமணி தன்னுடைய கொழுந்தனாரை கூப்பிட்டு விஷயத்த கேட்கறாங்க. தன்னுடைய கணவன் பகல் நேரத்துல வீட்டிலே இருக்க மாட்டானா, எங்க போறான்னு தெரியாது. நள்ளிரவு 12 மணிக்கு மேலேயும் வீட்டுல இருக்கிறது கிடையாது. இடைப்பட்ட நேரத்துல வர்றது போறதுன்னு தான் இருந்துட்டு இருக்கிறான். அவனுடைய நடவடிக்கை எல்லாமே திருநங்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொழுந்தனுக்கிட்ட விஷயத்த கேட்கறாங்க. அப்படி கொழுந்தன் தாங்க விஷயத்த சொல்றாரு. அவன் உண்மையிலேயே திருநங்கை தான், அவனை வச்சுதான் உங்களுக்கு நெட்டு கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இந்த சொத்தை எடுக்கிறதா எங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. ஆனா என்னவோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு நீ வேணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த கொழுந்தனார் பேசுறாரு. எதுக்குடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பந்தாங்க ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சொத்து, அதாவது இந்த செட்டியார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த செட்டியாருடைய இந்த குடும்ப வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இந்த குரூப், இந்த திருநங்கை குரூப். இவங்க வந்திருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் தூரத்து சொந்தம் கூட சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்த கேள்விப்பட்டு இந்த சொத்தை அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க நம்மளுடைய சின்னமணி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது நம்மளுடைய சொத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவரம் இல்லாத சமயத்துல தன்னுடைய தாத்தா பண்ண தப்பு அப்படிங்கிறது தெரியல. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சரி நீங்க இப்படி இது பண்ணா எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரையும் கொண்டுட்டா எப்படி கிடைக்கும் சொத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செட்டியாருடைய அந்த வாரிசு வழியில இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் அந்த சொத்து சேரும் அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்னையும் நாங்க கொன்னுருவோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த கொழுந்தனார் சொல்றாரு. அது எங்க அண்ணனே உன்னை கொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல சின்னமணி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கொழுந்தனாரை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்ச சின்னமணி அந்த கொழுந்தனாருடைய ஆசைக்கு இணங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 6 மாதத்துல இந்த கொலை நடக்கும். அதாவது யாரு, நம்மளுடைய சின்னமணியை போட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் சின்னமணிக்கிட்டே அவங்க சொல்றாங்க. அதாவது அந்த கொழுந்தனார் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சின்னமணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொழுந்தனாரை தன்னுடைய வசம் வளைச்சிடுறாங்க. வளைச்சது மட்டும் இல்லாம அந்த கொழுந்தனாருடைய வாரிச தன்னுடைய வயிற்றிலையும் சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல இந்த விஷயம், அதாவது கிட்டத்தட்ட 4 மாதத்துல இந்த விஷயம் வீடு ஃபுல்லா தெரிஞ்சிருது. அதாவது அவங்க இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்துக்குள்ளாடி தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பெரிய ஒரு வாக்குவாதம், ஒரு பெரிய சண்டை எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாரிசு அவங்க வயிற்றுல இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வேற ஒரு இனத்தவங்க, அவங்க செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தவங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த திருநங்கையா இருக்கக்கூடிய நபர் அது செய்யக்கூடாது, இவ்வளவு நான் இப்படியே வச்சு அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, கொழுந்தனார் அதாவது தன்னுடைய தம்பிக்கு, அதாவது இந்த பொண்ணு கிட்ட இருக்கக்கூடிய ஆசையை அவரால் தடுக்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கோம கொட்டாங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க அவங்களுடைய அப்பா அம்மா இருந்துட்டே இருக்கிறாங்க. அண்ணன் அடி வச்சாலும் கவலை இல்லை, தம்பி அடி வச்சாலும் கவலை இல்லைன்னு தான் இருந்திருக்கிறாங்க போல இருக்குது. அவங்க தடுத்து கூட விடலையா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாமரத்தை மூட்டுக்கிட்ட வரைக்கும் அவங்க சண்டை போட்டு அடி போட்டு அங்க போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல சில பலி பூஜைகளை நடத்திக்கிட்டு இருந்த இந்த திருநங்கையுடைய அருவா அங்க இருந்திருக்குங்க. அந்த அருவாவை கொழுந்தனார், அதாவது திருநங்கையுடைய தம்பி கையில எடுத்துடுறாரு. எடுத்த வேகத்துல அவரு அந்த திருநங்கையுடைய தலையை வெட்டிடுறாருங்க. வெட்டின இடத்துல அந்த ரத்தம் அப்படியே அந்த மாமரத்து மூட்டு அந்த சைட்ல விழுந்துருது. அப்படி விழுந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பக்கத்திலேயே குழிய தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த கொழுந்தனார். அவங்க என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த குழிய தோண்டும் போது ஆல்ரெடி இந்த செம்பு கரையம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த செட்டியார் குடும்பத்து வம்சத்தோடைய அந்த செம்பு கரையம்லாம் அங்க இருந்தது இல்லையா, இந்த கலையம் எல்லாம் வெளியே வந்துருது இல்ல, அதெல்லாம் எடுத்து ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போட்டு இந்த பாடியையும் உள்ள போட்டு இதனுடைய தலையும் உள்ள போட்டு அப்படியே புதைச்சு வச்சிடுறான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த திருநங்கையான அந்த நபருடைய ரத்தம் இந்த அந்த பானை மாதிரி சொன்னேன், அந்த சின்ன கலசம் அப்படின்னு சொன்னேன், அந்த கலசத்துல எல்லாம் பற்றுறது. அதனால அந்த ஆன்மாக்களுக்கு பயங்கரமான சக்தி கிடைச்சிருக்குது. ஆல்ரெடி இந்த நபர் வேற மாந்திரிகர் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அன்னைக்கு அந்த மேட்டர் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவங்க
லைஃப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா கொழுந்தனார் மற்றும் சின்னமணி. அப்படி அந்த லைஃப வாழ ஆரம்பிச்ச அந்த டைம்ல கிட்டத்தட்ட அடுத்த அமாவாசை, இது ஒரு அமாவாசைக்கு நடக்குது, அதன் அடுத்த அமாவாசை அன்னைக்கு அந்த குடும்பம், அதாவது இந்த கொழுந்தனார், சின்னமணியுடைய வயிற்றுல இருந்த 4 மாச சிசு, அதன் பிறகு அந்த மாமனார் மாமியார் எல்லாருமே அந்த இடத்துல மர்மமான முறையில இறந்து போயிருக்கிறாங்க. இந்த இறப்பு அவங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யூகிச்சு அந்த வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட அந்த மாந்திரிகர் அந்த இதை சொல்றாரு. எப்படி அப்படின்னா, இந்த ரத்தம் எல்லாம் விழுந்து அந்த திருநங்கையுடைய ஆன்மா வந்து மாந்திரிகருடைய ஆன்மாங்கிறதுனால இந்த மாதிரி பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அப்படி ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 5 மற்றும் 6 சொல்லி இந்த 6 நபர்களுடைய ஆன்மாவும் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த குடும்பத்தை அழிச்சிருக்குது, அது ஒரே உருவத்துல அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே வைத்தீஸ்வரருக்குலாம் அந்த இடத்துல ஆட்டம் கொடுத்துருச்சுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இதுதான் முதல் தடவை அப்படிங்கறது மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் நிறைய வீடுகளை எடுத்து பண்ணிருக்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது கிடையாது. அப்படியே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆட்களை வச்சு தீர்த்துருவாரு. அதே மாதிரி இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இதை எப்படியாவது கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாந்திரிகர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ இந்த பங்களாவை விட்டுறதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா, நீ வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடல, வாங்கிட்ட, சரி ஓகே இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த பங்களாவை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா இந்த இடத்துல பெரிய பெரிய பிரச்சனை வரும். இந்த ஹோமத்தெல்லாம் நாங்க அப்படியே நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்ல நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரர் கேட்க அந்த இடத்துல மாந்திரிகர் சில பல பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு பண்ணிருக்கிறாங்க. ஆனா இது பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லிதான் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் அங்க இங்க எல்லாம் வந்து இந்த எந்திர தகடுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ளாடியும் இந்த மாதிரியான எந்திரங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குது அந்த இடத்துல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய மனைவி, அதாவது வைத்தீஸ்வரனுடைய மனைவி திடீர்னு அவங்களுக்கு குடல்ல வந்து, அதாவது வயிற்று குடல்ல வந்து ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு ஒரு 3 வாரங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறாங்க. இருந்தது மட்டும் இல்ல, அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடியா இருக்குது, ஒரு இழப்பா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு இவருடைய மூத்த மகள் வந்து ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணி அங்கிருந்து ஓடிட்டாங்க. 2வது மகள், வைத்தீஸ்வரனுடைய 2வது மகள் வந்து கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிட்டாங்க. இப்படி எல்லாம் ஆக ஆரம்பிச்சது. அதனால அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, அந்த பங்களா நமக்கு இனி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாந்திரிகர் 2வது வந்து சொல்லி இருக்கிறாரு, அந்த வீட்டை நீ விட்டுரு, நீ அதை எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொன்ன பிறகு மாந்திரிகர் வந்து சொன்ன பிறகுதாங்க அந்த வீடை அப்படி கைவிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இடையில ஒரு அரசியல்வாதி அந்த வீடை வாங்கி திரும்ப ரெடி பண்ணிருக்கிறாரு. இப்ப இல்லைங்க, இவர் வாங்குறதுக்கு முன்னால அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில முடிஞ்சு போயிருது. அவருடைய நிலைமை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு. அதனால அந்த பங்களாவை வந்து கைவிடப்பட்டாங்க. ஆனா அதன் பிறகுதான் நம்மளுடைய வைத்தீஸ்வரன் வாங்கி இந்த இதெல்லாம் பண்ணி நிறைய காசுக்கு கடன் ஆயிட்டாரு. அதை நிறைய கடன் எல்லாம் வாங்கி எடுத்து போட்டு கடைசியில் அந்த வீடை வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல, அந்த பங்களாவை எதுவுமே பண்ண முடியல. ஆனா கிட்டத்தட்ட இந்த 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் அந்த பக்கமே போகல. அந்த வீட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அப்டேட் பண்ணிருக்கிறாங்களாம் அவருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அதன் பிறகு ஆசையே வரல அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை, அவருடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை வந்து நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாரு, அதனாலதான் பண்ணிருக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய வைத்தீஸ்வரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.